வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்னைக்கு வினோத் வந்திருக்கான், என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். நம்ம டெம்பிள்டன் ஃபேமஸாக ஒன்று சொன்னார், ம் திஸ் டைம் இட்ஸ் டிஃப்ரெண்ட். ம் உண்மையாக எங்களுக்கு இந்த ஏஐ இதெல்லாம் வந்ததில் பார்க்கறது உலகமே இப்போ திஸ் டைம் இட் ரியலி இஸ் டிஃப்ரெண்ட்டுன்னு ஒரு ஃபீலிங் இருக்குது. ஆனால் நீங்கள் இப்பயும் சொல்கிறீங்க தட் இஸ் த பிகஸ்ட் மிஸ்டேக் யூ கேன் மேக் இன் லைஃப் இஸ் திங்கிங் தட் திஸ் டைம் இட்ஸ் டிஃப்ரெண்ட். ஏன்னா உலகம் ஆல்வேஸ் சைக்கிளாக அதே தான் அடிக்கணும். ஒரு ஏன்ஷியன்ட் சேயிங் உண்டு, those who forget lessons of history are condemned to repeat them. So if you forget lessons of history, you are condemned to repeat them. ஒரு 75 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம பண்ண தப்பையே திரும்பி பண்ணலன்னா நம்மளால் இருக்க முடியாது. இப்போ வாட் எவர் தி வேர்ல்டு இஸ் கோயிங் த்ரூ இது 1939 to 1945 அந்த தப்பெல்லாம் உலகம் பண்ணிடுச்சு. நம்ம யாருமே பிறந்ததே இல்லையே நீங்கள் சொல்லும் போது. அதான் நான் சொல்கிறேன், யூ ஃபர்கெட் தெரியுமா. உங்கள் அப்பா தெரியலங்க அது தப்பு. உங்கள் அப்பா பிறந்தரும் உங்கள் தாத்தாவோட ஜெனரேஷனும் கொள்ளு தாத்தா ஜெனரேஷன் பண்ண தப்பு. ஆனால் அவங்களுக்கு இந்த ஏஐ டெக்னாலஜி அப்போல்லாம் கிடையாது, செல்ஃபோனு, இன்டர்நெட். திரும்பி நான் என்ன சொல்ல வரேன்னா, ப்ரொசிக்யூட்டிங் ஒன் ரிலிஜன், அவனையே வில்லனாகிறது, ஸ்டீரியோ டைப் பண்ணுறது, அவனை டார்கெட் பண்ணுறது, இந்த மெஜாரிட்டி ரைட்டா, தட்ஸ் வாட் ஹிட்லர் ஸ்டார்டட். அது ஒரு ஃப்ரிஞ்சு சொல்கிறீங்க நீங்கள். இந்த ஹிட்லர் இஸ் நாட் ஃப்ரிஞ்ச் பஸ், அண்ட் த வேர்ல்ட் ட்ரை டு அப்பீஸ் ஹிட்லர். அவன் ஜெர்மன் ரிசர்வ் நடுவில் பிட்வீன் ஸ்டூத்தன் லேண்டன் பிட்வீன் ஜெர்மனி அண்ட் ஃப்ரான்ஸ் ஒரு பஃபர் இருந்தது. ஹீ ஜஸ்ட் ரேஸ் த்ரூ யூரோப் வித்தவுட் எனி ரெசிஸ்டன்ஸ். அவன் என்டையர் யூரோப்பை பிடிச்சிட்டான். இஃப் யூ ஹட் இன்வைட்டட் இங்கிலாந்து அட் தட் டைம், இங்கிலாண்டும் தோற்றுருக்கும். வாட் வாஸ் தி க்ளூ டு தி வேர்ல்ட் அட் தட் டைம்? பிட்வீன் 1930 to 1940 ஜெர்மன் பீப்புளுக்கு ஒன்றுமே ஸ்ட்ரிக்டாக வச்சு ரேஷன் பண்ணி, நீ சோப்பு சீப்பு கண்ணாடியிலேருந்து எல்லாம் ரேஷனில் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆமாம், அவங்க தான் வேர்ல்டு வார் ஒன்ல தவிர அவங்க தானே செஞ்சாங்க. இப்போ சாப்பாடு கூட போட்டுட்டு அவன் என்ன பண்ணான்னா, கடனை வாங்கி பணத்தை வச்சு இருக்கிற பணத்தெல்லாம் வச்சு ஆர்ம்ஸும் ஆட்டோ பாம்பும் கட்டினான். பிகாஸ் he can move the troops very fast using the auto bombs. When the first German kids went into Switzerland, they looted the shops because they had not seen cake, bread. The prices were cheap, the goods were not available in Germany. They went and raided it. And from there, the Japanese, the Germans and the Italians got together and created a really nasty atmosphere. The war went on for 6 years. Millions died. Right? We ignored it. Whatever he did, Nathan, whatever happened to the Jews are doing to the Palestinians. Same thing. ஏன்னா அவங்களால ஆட்டோ பான்லாம் கட்டி ஒன்றும் பண்ண முடியாது. No, they did it. They are ruined. Israel has all the latest weapons, has all the knowledge. The Jews are the smartest people in the world. They know what happened to them in Auschwitz. They are doing the same thing in Gaza. அது ஒத்துங்க, பார்க்கறது கஷ்டமாக தான் இருக்குது. Trump is doing the same thing. Right? At that time, the Europeans thought அவங்க இவங்களை அப்பீஸ் பண்ணிடலாம், ஹிட்லருக்கு 2-3 ஊரை விட்டு கொடுத்தா அவன் விட்டுருவான்னு. அதே மாதிரி தான் புட்டின் மற்ற கிரைமியாவை சாக்ரிஃபைஸ் பண்ணான், பராக் ஒபாமா செச்சனியாவை சாக்ரிஃபைஸ் பண்ணான். ஸோ இதுக்கு மேலே புட்டின் வரமாட்டான்னு கடைசியில் யுக்ரைனை இன்வைட் பண்ண அப்புறம்தான் they stopped. They decided to arm Ukraine. They are still not gotten to the conflict. இதுக்கு நடுவில் ட்ரம்ப் நான் யுக்ரைனை அபேண்டன் பண்ணிடுவேன். ஆம்ஸே கொடுக்கல. இப்போ திரும்பி ஏன்னா அவனோட டிஃபென்ஸ் செக்ரட்டரி தான் ட்ரம்ப் கொடுன்னு சொன்னார். அவர் ஆனால் குவைட்டாக நான் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு ஏதோ ஒரு கொடுக்குறேன்னு ஆயிடுச்சு திரும்பி. ஏன்னா ரஷ்யா சைட் நீ அப்போ அப்புறம் பெப்பேன்ட்டான். ஸோ அட் தட் டைம் தட் வாஸ் ஹிட்லர், திஸ் டைம் இஸ் புட்டின். The world is going through whatever we thought was incorrect. In the name of religion, in the name of ethnicity, இதெல்லாம் பண்ணேன்னா ஒரு அவுட்சைடர்ஸை ஷன் பண்ணுறது. If you go to Germany, immigrants are not welcome. You go to America, immigrants are not welcome. We are saying Bengalis are not welcome, Bangladeshis are not welcome. Some guy came, Radcliffe நோத்த ஆர்பிட்ரியாக மேப்பில் ஒரு லைன் போட்டு அந்த சைடில் இருக்கிறவன்லாம் ஈஸ்ட் பாகிஸ்தான் ஆர் வாட் இஸ் நவ் பங்களாதேஷ், லைனில் இந்த சைடு இருக்கிறவன் தான்
இந்தியன்ஸ்னா. வாட் இஸ் த ஹூ த ராட்க்ளிஃப் நெவர் வென்ட் டு அது ஊரே தெரியாது. அந்த ஊரே தெரியாது. அவன் டெல்லியில் உட்காந்து மேப்பை வரைஞ்சான். டைம் ஆடுதுன்னு வேறு. டைம் ஆடுதுன்னு வரைஞ்சான். அது ஒரு மூவியே வந்தது. ஆமாம். வாட் டைம் அந்த லைனுக்கு நவ் வி ஆர் சேயிங் இந்த லைனில் வந்துட்ட யூ ஷோட் மீ ஒன் ஆர்டிக்கல், நீ எல்லாம் முஸ்லீம் வெளில போகணும். பேஸ்ட் ஆன் வாட்? ஆன் ரிலிஜன். சேம் திங் ஹீ டிட், ட்ரம்ப் டிட். சேம் திங் ட்ரம்ப் இஸ் டூயிங். அப்போ வேர்ல்டு வார் டைமில் 2ல் வந்து அப்போ அட்டாமிக் பாம்லாம் இல்லை, டிட்டரண்ட் இல்லை. இப்போ டிட்டரண்ட் இருக்கு. சரி, டெட்டரண்ட் இருந்தால் இப்போ ஜெலன்ஸ்கி அண்ட் வைட் புட்டின் ஆர் ஃபைட்டிங் பிகாஸ் யுக்ரைன் கிட்ட நியூக்ளியர் பாம் இல்லை. when you get to that kind of power, it becomes உனக்கு வந்து absolute power. It corrupts. You think it's the rules don't come me. The rules are not there for you. And the rest of the world அவங்க பொசிஷனை அப்டிகேட் பண்ணிடுவாங்க. அது நடக்கலையாண்ணா? பண்ணிட்டாங்களே. இப்போ யுக்ரைனுக்கு பேக்கிங் இல்லை. ஒரு 3 மாதத்தில் இஎஸ் கம் அந்த 3 மாதமும் ஆர்ம் பண்ணியிருந்தாங்கன்னா இவ்வளோ தூரம் வந்திருக்காது. நீங்கள் வந்து நெதன்யாஹுவை என்கரேஜ் பண்ணியிருக்கலன்னா, நெதன்யாஹு டே 1 மிரட்டியிருந்தானா ட்ரம்ப்பு, இன்றைக்கி காசாவை அதை தூக்கியிருக்க முடியுமா? அப்படி ஆனால் அவங்க ஃபர்ஸ்ட் ஹமாஸ் தானே பண்ணாங்க. அந்த ஹமாஸை யார் ஃபார்ம் பண்ணது? நெதன்யாஹுவும் காசு கொடுத்து ஆர்ம் பண்ணது உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். சரி, 600 பேரை கொண்டுட்டான். ஏதோ அதுக்கு இதான் ஆன்சரு. 50,000 பேரை சாவடிக்கிறது, சர்ச்சு மேலே குண்டு போடுறது தான் ஆன்சரு. ஸோ வேர்ல்டு வார் 2ல என்னெல்லாம் நடந்ததோ அப்போ என்ன Because- அதெல்லாம் நடக்க போகிறதுங்கிறீங்களா? we are heading to எல்லாம் நடக்காட்டாலும் in a different form it's happening. இஸ்ரேலுக்கும் அசாமுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? பட் the same thing is happening. ட்ரம்ப் என்ன சொல்கிறான்? பார்டரில் உள்ளே வராத, சிட்டிசனே உள்ளே வராதங்கிறான். ஐ டோன்ட் லைக் யூ, டோன்ட் கம். க்யூவில் இருக்கிற வயசானவங்க என்ன சொல்கிறான்? உனக்கு எதுக்கு க்ரீன் கார்டுன்னு கேட்குறான். க்ரீன் கார்டு பை டியூ ப்ராசஸ் ஆஃப் லா கொடுத்துட்ட, அப்புறம் என்ன கோர்ஸ் பண்ணுற? ஸோ அந்த டைம் டிஃப்ரெண்ட் இல்லை. ஸோ வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ் whether it will become as bad as World War II or people will wake up, I don't know. But there is no, we have just repeated 70 years back. பட் நீங்கள் அதெல்லாம் சொல்லதெல்லாம் எப்படி எடுத்துட்டீங்கன்னா, இப்போ மெடிக்கல் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து we are much better than what we were. But I am not saying, டிசீசஸ்லாம் நம்ம க்யூரிங்கு, but that is பாவர்ட்டிலாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். poverty எங்க ஃபிக்ஸ் பண்ணீங்க? சரிங்க, வேர்ல்டு வார் 2 அளவுக்கு இல்லை. இல்லை நான் என்ன சொல்கிறேன், நிறைய கிராமத்துலலாம் இப்போ குடிக்க தண்ணி இருக்கு. பஸ் தமிழ்நாடு வந்து இஸ் a highly developed and progressive state, forward looking state with lot of industry and jobs. 7 பேர் கிட்னி விற்றுருக்காம்பா நாமக்கல்ல. நாமக்கல் இஸ் a thriving city where it has the highest number of crorepathies. அங்கே 6 பேர் கிட்னி விற்றுருக்கான். இட்ஸ் யூ ஹவ் கிரியேட்டட் an unequal society in the last 10 years. லார்ட் கீன்ஸோட பாலிசி, விச் மன்மோகன் சிங்கோட பாலிசி என்னென்னா, இஃப் growth is very fast and the rich are becoming richer, அவன்கிட்ட ஒரு போர்ஷன் எடுத்து ஏழை கொடுத்தா அவன் கண்டுக்க மாட்டான். அவனுக்கே growth பையை ஷ்ரிங்க் பண்ணேன்னா அவன்கிட்ட நீ எடுத்து அவன் வளருவான். நீ growth பை ஷ்ரிங்காக அவன் வளரணுன்னு என்ன பண்ண, சும்மா ரன் சொல்லி டேக்ஸை வாங்காமல் அவன் அலறானுன்னா அண்ணா அலறாதேங்கண்ணான்னு சொல்லி டேக்ஸை கட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஏழை பேரில் ஏறினா அவன் கிட்னி தான் விற்பான். ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, ஜெர்மனி இது மாதிரிலாம் நடக்கும்போது அவங்க உடனே போய் பக்கத்தில் இருக்க ஊர்லேருந்து போய் எல்லாத்தையும் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் அதே தான் நடந்தது. அதுங்க நடக்குதுங்க. இன்னும் போகலப்பா, நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் பஸ். எல்லாம் ஹிட்லர் 10 வருஷம் கழிச்சு தானே வார், அடுத்த நாளைக்கு வார் வந்தது. தி வேர்ல்டு ஹேட் 10 ஃபோனி வார்னு ஒன்று இருக்குது. போலண்ட் இனாக்ரேட் இன்வைட் பண்ணிட்டாங்க. வார் டிக்ளேர் பண்ணிட்டு ஒன்றுமே பண்ணல. ஸோ அவனுக்கு தெரியும், சரி சும்மா சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஒன்றும் ஃப்ரான்ஸ் விழுந்த அப்புறம் தானே இங்கிலாந்து முயற்சிக்கிட்டான். ஸோ இஃப் த வேர்ல்ட் வேக்ஸ் அப் இன் டைம் இட்ஸ் ஓகே. பட் நீங்கள் அதை நார்மலைஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப கஷ்டம். நீ கான்சிக்வன்சஸ் வந்துருச்சுல்ல. இப்போ இதே ஒரு சென்சிபிள் எக்கனாமிக்ஸ் ப்ளஸ் ரிசர்வ் பேங்க் 95 ரூபி இருந்திருக்கும். 95 ரூபி இருந்தால் 12,000 பேருக்கு ஏன் வேலை போகுது? நல்லா போயிருந்துங்களா? ப்ளஸ் எவ்ரி டாலர் 8 ரூபா எக்ஸ்ட்ரா இண்டஸ்ட்ரி கிடச்சிதுன்னா இன்னும் 4 ரூபா போகிறோம். ஆனால் நீங்கள் ரிவர்ஸில் சொன்னீங்க 95 போனால் நம்ம வெளியூர் போகும்போது எல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். எவ்வளோ பேர் வெளியூர் போகிறீங்க? நம்மளாம் போகிறோமே. எவ்வளோ பேர்? 1% ஆஃப் இந்தியா வெளியூர் போகிறோம். 95% ஆஃப் இந்தியா பாவம் ஐடியில் வேலை வேலையே இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்கான், கிட்னி விற்கிறான். அவனை பார்ப்பியா இல்லை நீ வந்து 1%க்கு வெளில போகணும் பார்ப்பியா? சம்படி இஸ் செல்லிங் அ போர்ஷன் ஆஃப் ஹிஸ் பாடி ஃபார் 5 lakhs ஜஸ்ட் டு ரீபே த லோன்ஸ். அவனோட டெஸ்பரேஷன் எவ்வளோ தூரம் இருக்குன்னு பாரு. சரி, என்னதான் சொல்யூஷன்?
இந்த சொல்யூஷன் வந்து நீ ரிச் டேன் எடுத்து பூரை கொடுக்கறது தான் அது சொல்யூஷன். நடக்க போகல. சரி பார்ப்போம். அப்புறம் என்ன நடக்கும்? அப்போ இன்னும் மோசமாக போகும், இன்னும் நடக்கும். ஃப்ரெஞ்சு ஹையஸ்ட் பாயிண்ட் நடந்தது ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன். அது வரைக்கும் போகுமான்னு எனக்கு தெரியாது. அவன் அடிச்சுட்டு அவன் வந்து ஏன்டா எனக்கு கொடுக்குற மாட்டேன்னு அடித்து பிடுங்குவான். அவ்வளோதான் அட் சம் ஸ்டேஜ். சொல்றது பார்த்தா பயமா இருக்கு. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். 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 எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை, அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது. அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லிவிடுங்க. அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்குது, அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்திட்ட மெசேஜ் பண்ணுங்க. அவன் என் தம்பி, அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.